ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி நம்ம சாரீஸ் கலெக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மீனாக பியூட்டி பெரி தமிழ் சேனல் மீனாக வந்து நமக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபுல்லாக என்னால் போட முடியாதனால நான் பார்ட் 2 வீடியோவாக இதை போட்டிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ரேட்டோடு இருக்கும். ஸோ இதுவும் வந்து சரவணா ஸ்டோர்ஸோடைய சாரீஸ் கலெக்ஷன் தான். இப்போ வந்து சாரீஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ சம்மரில் வந்து நீங்கள் சாரீஸ் என்ன எடுக்கணும் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், சரவணா ஸ்டோர்ஸில் உள்ள எல்லா சாரீஸ் கலெக்ஷனும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா என்ன அப்படின்றத பாருங்கள். ரேட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மியூசிக்கோடு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. அது மட்டும் இல்லை, இந்த சாரீஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட உள்ள கலெக்ஷன் சாரீஸ், நான் வச்சிருக்க சாரீஸ், அதாவது என்கிட்ட இருக்கிற சாரீஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக எடுத்த சாரீஸை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்மளுடைய சாரீஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி சாரீஸ். அதாவது நான் இதை எடுக்கும்போது வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால ஓட்டி விட்டுட்டேன். ஸ்பீட் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. இது வந்து என்னுடைய வெட்டிங் சாரீ. இதான் முந்தானி. இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். என்னுடைய சாரீ கலர் வந்து இதுதான் என்னுடைய வெட்டிங் சாரீ கலர். கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எனக்கு சீருக்கு எடுத்த சாரீ. வெட்டிங் சாரியோட ரேட் வந்து 20,000. இது வந்து 10,000. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ சாரீ. ஃபுல்லாகவே வந்து டிஷ்யூவாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு சீருக்கு எடுத்தப்போ வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து என் சிஸ்டர் மேரேஜ் அப்போ எடுத்தது. இது வந்து ரெயின்போ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்திருந்துச்சு. ஸோ அதுதான் இது. இதோடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா 5,000. இதுதான் வந்து முந்தானி. அப்புறம் வந்து இது வந்து சிஸ்டர் மேரேஜ்க்கு நைட்டு கட்டிக்கிறதுக்காக அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு நைட்டு முந்தின நாள் நைட்டு வந்து நிச்சயம் மாதிரி பண்ணுவோம் எங்களோடதில். ஸோ அதுக்காக எடுத்தது. இது வந்து 3,000. இது இது நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வரும். கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். டபுள் கலராக தெரியும். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே எடுத்த சாரீஸ் தான். இப்போ ரீசெண்டாக எடுத்தது வெட்டிங் சாரீ தவிர மீதி எல்லாமே வந்து ரீசெண்டாக எடுத்த சாரீஸ் மட்டும்தான் நான் உங்களோட அப்லோட் பண்ணியிருக்கேன், காட்டியிருக்கேன். மித்தது எல்லாமே நான் காட்டல. எல்லாமே காட்டினேன்னா ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்த ட்ரெண்டிங் மாடல். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் சாரீ. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து பார்க்க போனால் டிஷ்யூ சாரீ தான். இது ரீசெண்டாக தான் எடுத்தோம். ஒரு 2 or 3 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 3,000 சொல்லி எடுத்தது. பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். பட் வெயிட்டும் வந்து இந்த சாரியோட வெயிட் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் கட்டாமலே வச்சுருக்கேன். எடுக்கும் போது ஆசையாக எடுத்தாச்சு, பட் வந்து கட்டுறதே கிடையாது. அப்புறம் வந்து இது வந்து என் ஹஸ்பண்டுடைய தம்பி, அதாவது சித்தப்பா பையன், அவங்களுடைய மேரேஜ்க்காக எடுத்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரேட் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ இது வந்து ஒரு சில்க் காட்டன் மாதிரியும் இல்லாமல் ஒரு பட்டு சாரீ மாதிரி இல்லாமல் இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப், அதாவது ஆஃப் சாரி மாடலில் வரும். இது மேலே வந்து ஆஃப் சாரி மாதிரி. இது மேலே இருந்து ஆயில் பிரிண்ட், கீழே வந்து பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பாப்பாவுக்கு வந்து பிடிச்ச சாரீங்கிறதுல இது ஒரு சாரீ பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது என்னோட ஃபேவரட் சாரீ. இந்த சாரீஸ் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், கட்டினா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து முஸ்லீம்ஸ் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து இது வந்து நல்ல என்ன சொல்கிற ட்ரெண்டிங்காக வந்துச்சு. அப்போ எடுத்தது. ஃபுல்லாகவே வந்து இது முஸ்லீம்ஸாக இது மாதிரி நிறைய கட்டுவாங்க. இந்த கலர் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மேரேஜ்க்கு அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் எடுத்திருந்தேன். இது எல்லாமே எப்போ எடுத்தது, இதோடைய ரேட் அந்த முஸ்லீம் சாரின்னு சொன்னதோடைய ரேட் வந்து 800. இதோடைய ரேட் வந்து 1000. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசி வச்சுருக்கோம். சாரீஸ் ஃபுல்லாகவே பார்டரில் பாசியும், நடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாசி, நல்லா வெயிட் பயங்கரமாக இருக்கும். அதாவது சாரீ வந்து வெயிட்லெஸ் தான், பட் வந்து முந்தி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த முந்திக்காகவே சாரீ கட்டுறதுக்கு பிடிக்காது, அது மாதிரி இருக்கும். பட் எடுத்தாச்சு. 1000 rupees அந்த சாரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் வந்து கம்மி தான், 650 தான். பட் வந்து சாரீ வந்து நல்லா சாரி 750. இந்த சாரியோட ரேட் வந்து 750. சாரீ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும், கட்டுறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்க எல்லா சாரீஸுமே ஃபேன்சி ப்ளஸ் வந்து லைட் வெயிட்டில் தான் நான் எடுப்பேன். ஸோ வெயிட்டான சாரீ கட்டினோம்னா வெளியில் போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இது வந்து எங்கள் சித்தப்பாவுடைய ஆனிவர்சரி, அதாவது ஒரு வெட்டிங் டே டைம் அப்போது அதுக்காக எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சாரீ. ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சாரீஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அப்போ எடுத்து கொடுத்த சாரீ அது ப்ளூ கலர். இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ. இது வந்து பாதி வந்து நெட்டு, பாதி வந்து பூனம் சாரீ கலந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட்டிவாக வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீ கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் வந்து நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி சாரீஸ் தான் எடுத்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்து சாரீஸோட ரேட்டோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக இப்போ வந்து போன லாஸ்ட் தீபாவளிக்கு எடுத்த சாரீ. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 600 தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதில் பிடிச்ச இது வந்து என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கேமராவுக்கு கலர் வந்து அவ்வளோ கரெக்டாக தெரியல, டிம்மாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஜிமிக்கி மாடல் சொல்லிட்டு, ஜிமிக்கி கமல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் வந்தது. ஸோ லாஸ்ட் இயர் எடுத்த சாரீ இதுதான், லாஸ்ட்டாக எடுத்த சாரீ. அப்புறம் இது வந்து என்னுடைய சிஸ்டருடைய
பையனுக்கு காது குத்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எடுத்து கொடுத்த சாரீ இது வந்து இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 2000. சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான், பட் வந்து இதோடைய பார்டர் வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். ஃபுல் ஸ்டோன் தான் வச்சுருக்கோம். ஒர்க் ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஃபுல் சாரீ தான் இது. பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்கும், நிறைய பாசி இருக்கும். பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் இருக்கும். ஆனால் இந்த சாரீ வந்து அதிகமாக கட்டவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கர வெயிட் கொடுக்கும். ஸோ அதோட பார்டரே வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கட்டுறதே இல்லை. இருக்குது எப்போயாவது ஃபங்க்ஷனாக கட்டிக்கலான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஹஸ்பண்டோடைய சித்தப்பா பையனை அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு. ஸோ பெரியம்மா வீட்டு சைடில் எங்களுக்கு இதை எடுத்து கொடுத்தாங்க. இது சாரியோட ரேட் எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, பட் வந்து சாரீ கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலர். இதோடைய உள்ளுக்குள்ளே வந்து ரன்னிங்கில் வந்து இது மாதிரி வரும். முந்தி வந்து முந்தி வந்து தனியாக ஒன்றும் காட்டுற மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். கட்டினா நல்லாயிருக்கும். வெயிட் அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து அதாவது நாவல் பழம் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்டர் வந்து ஆரஞ்சு கலர். இதுக்கு நல்லா இது கட்டுறப்போ ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். இந்த புடவை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரினா தான் கட்ட முடியும். ஸோ அதனால் வந்து கட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். அப்பப்போ வர ட்ரெண்டிங்கிறனால நம்ம எடுத்து வச்சிடறோம், பட் வந்து கட்டுறதே கிடையாது. அப்படியே ஸ்டோர் பண்ண மாதிரி பீரோவில் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இடையில ஒருத்தவங்க வார்ட்ரோப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய ரூம் வந்து நான் காட்டுற ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த ரூம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என்னுடைய பீரோ வந்து நான் மாடுலர் பீரோ தான். ஸோ அதனால் வந்து வார்ட்ரோப் பீரோ போடுறது. இன்னொன்று சாரீஸ் எல்லாம் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா சேம் முன்னாடி காட்டணும்ல அதே மாதிரி பயங்கர வெயிட், சுத்தமாக வெயிட்டே இருக்காது. ரொம்ப சன்னமாக இருக்கும் சாரீ. சுத்தமாக வெயிட்டே இல்லாமல் இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டரும் குட்டியாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அதனால் என்னுடைய பீரோ வந்து எல்லாமே லைட் வெயிட் சாரீனால பீரோ வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியலன்றனால வார்ட்ரோப் வீடியோ போட என்னால் முடியல. ஸோ சாரி சிஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா மாடல் சாரீ. கேரளா மாடல் சாரீ வந்து அப்போது வந்து ஒரு தடவை ட்ரெண்டிங்காக இருந்தப்போ நான் எடுத்தது. எனக்கு கேரளாவில் அவங்க கட்டியிருக்க சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாடல் எனக்கு சாரீஸ் வேணுன்றனால இது எடுத்திருந்தேன். இது முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக டாட்டாக வச்சு இடையில எம்ப்ராய்டிங் கொடுத்து சைடில் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஒயிட் வித் மெரூன். அப்புறமே இது வந்து அண்ணாவுடைய மேரேஜ்க்காக எடுத்தது. அண்ணா மேரேஜ்க்கு அண்ணா தான் எடுத்து கொடுத்தாங்க. இதோடைய ரேட்டும் வந்து 1000 ருபீஸ். அண்ணா மேரேஜ்க்கு நான் இதை கட்டியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே என் சாரியை பற்றி சொன்னாங்க. சாரீ ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த சாரீ கலர் சூப்பராக இருக்கும். இதோட முந்தி பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பிடிச்ச சாரீஸ்லேயே ரொம்ப பிடிச்ச சாரீ இது. அண்ணா மேரேஜ்க்கு எடுத்து கொடுத்த சாரீ. இப்போ அண்ணாவுக்கு ஒரு பையன் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே எடுத்தது தான் இது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பிரிண்ட்டு தான். ஆனால் வந்து தண்ணியில் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அது மாதிரி எதுவும் போகலை. எல்லாருமே சொன்னாங்க பார்க்கறதுக்கு ஒரு டைம் கட்ட நல்லாயிருக்கும், அப்புறம் தண்ணியில் போட்டால் வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அப்படி ஒன்றும் எனக்கு போகலை. நான் ஒரு 2-3 டைம் வந்து நான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணேன், பட் எதுவுமே ஆகலை. நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சாரீஸ் வந்து மடிக்கவும் நல்லா ஸ்டிஃபாக நல்லாயிருக்கு. மற்ற சாரீஸ்லாம் கூட லைட் வெயிட் சாரீஸ் அப்படின்னா கூட கொஞ்சம் நொல்லுன்னு இருக்கும். அதில் அன்னாசி பூ மாதிரி வச்சு அன்னாசி பழம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து க்ரஷ் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்காக வந்துச்சு இல்லைங்களா, அந்த சாரீ தான் இது. மாடலே பார்க்குறப்ப சுருக்கமாக தான் தெரியும். இதோடைய சாரீ பேரே வந்து க்ரஷ் தான். இதோடைய பார்டர் வந்து நல்லா மொத்தமாக நல்லா சூப்பராக இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப வெயிட் இல்லாமல் லேஸாக இருக்கும். பார்டர் மட்டும் தான் வெயிட் இருக்கும். ஆனால் வந்து கட்டும் போது அதுவும் தெரியாது. இது கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாரீ எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இதாவது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் வித் வரும். ஒன் சைடு ஒரு மாதிரியும் கீழே வந்து நம்ம கட்டும்போது ஒரு மாதிரி இருக்கும். கீழே பாவாடை மாதிரியும் மேலே தாவணி மாதிரியும் நமக்கு தெரியும்.
அப்புறமே இந்த saree வந்து இந்த saree ஒன் டைம் எடுத்திருந்தோம். இது வந்து இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி சாரதாஸில் எடுத்த கலெக்ஷன்ஸ் தான். ஒவ்வொன்றும் வந்து சில ஏதாவது ஒன்று மட்டும் வேறு வேறு மாதிரி வேறு வேறு கடைகள் எடுத்திருப்போம். மேக்ஸிமம் வந்து சாரதாஸ் தான், திருச்சி சாரதாஸில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சாரீஸ்லாம். இது வந்து நாங்கள் பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு எடுத்தாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஒரே மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே எடுத்திருந்தோம். இது வந்து பதஞ்சலி, திருச்சி பதஞ்சலியில் எடுத்த saree. இதோட ரேட் வந்து 800 சம்திங் வந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கும். saree ஃபுல்லாகவே இதே மாதிரியே அந்த மாங்காய் டிசைன்ஸ் வரும், நல்லாயிருக்கும். அப்புறமே இது வந்து இதுவும் ஒரு மாதிரியான லைட் வெயிட் saree தான். பார்டர் மட்டும்தான் வந்து அதாவது கொஞ்சம் இது வந்து லேசாக குத்துற மாதிரி இருக்குது saree. ஸோ அதனால் கட்டுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. saree வந்து மேலெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பட் வந்து அந்த பார்டர் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டிகிட்ருக்கப்போ வந்து குத்துற மாதிரி சுருக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கட்டுறதில்லை. அப்புறமே இது கூட நான் ரீசெண்டாக எடுத்த saree தான். இது ஒன் டைம் வெட்டிங் டேக்கு நான் கட்டியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் saree ஃபுல்லாக ஒர்க் இருக்கும், எம்ப்ராய்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம saree வந்து எடுக்கிறது பெருசு இல்லைங்க, ஆசைப்பட்டு எடுத்துறோம். பட் வந்து நம்ம கட்டாமல் உள்ளே வச்சுருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பூ நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே வரும் நம்ம கட்டியிருக்கும் போது. எடுக்கிறது பெருசு இல்லை, பட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கணும், எடுக்கணும். ஸோ அது மாதிரி நான் எடுக்கிற sarees எல்லாமே கட்டுற மாதிரியான sarees, எவ்வளோ அழகாக இருந்தாலும் நம்மளால் கட்ட முடியுமான்றதை தான் ஃபஸ்ட்டு யோசித்து எடுப்பேன். நம்ம வாங்கி பீரோ சும்மா அடுக்கி வைக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இதோடைய ரேட் வந்து 1000 ருபீஸ். இதுவும் வந்து சிஸ்டர் மேரேஜ் டைமில் எடுத்தது தான். சாரதாஸில், திருச்சி சாரதாஸில் தான் இதுவும் எடுத்தோம். இது ஃபுல்லாகவே ஒர்க் வருங்க. ஃபுல்லாகவே இந்த கீழே இருக்க பார்டர் கிட்ட இருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். மீதி எல்லாமே டாட்டாக இருக்கும். முந்தி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டினது வந்து முந்தானி, இதுதான் வந்து முந்தி. மீதி எல்லாமே வந்து டாட்டாக வரும். பட் பார்டர் வந்து ஃபுல்லாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து அந்த முந்தியில் மட்டும் இருக்க ஸ்டோன்ஸோட வெயிட் அளவே இருக்காது, அவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த முந்தியை மட்டும் தனியாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த எம்ப்ராய்டிங்னு சொல்ல முடியாது, பாசின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறது, இது ஹேண்ட் ஒர்க் மாதிரியான டிசைன்ஸ். இது வந்து குத்தாது, எதுவுமே பண்ணது, கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கிளாத்தும் வந்து ஒரு பூனம் கிளாத் தான், நல்லா சாஃப்டான கிளாத்து தான். ஸோ வந்து நல்லாயிருக்கு, எதுவுமே குத்தலை எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு இந்த சாரீஸ். மெரூன் கலர், இந்த கலருக்காக தான் நான் இன்றைக்கி இந்த சாரீஸ் ஒன் டைம் நான் எடுத்தேன். உங்களுக்கு இந்த saree பிடிச்சிருக்கா? கலர் வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர்ஸ், அதனால தான் நான் இந்த சாரியை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து ப்ளவுஸ் இல்லை, ஸோ அதனால் நான் கட்டாமலே வச்சுருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் வந்து இந்த saree இதோடைய கலர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். எனக்கு கலரில் பிடிச்சது வந்து வயலட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிகமாக வந்து வயலட்டில் தான் நான் சூஸ் பண்ணுவேன். பட் வந்து நானாக சரி நமக்கு பிடிக்கும்னால இதை எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நானாக மனசை மாற்றிட்டு எடுத்தால் தான் அதில் இது எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கிளாத் வந்து மார்பிள் கிளாத்து, வந்து லேசாக இழுத்தோன்னா இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரியான கிளாத்து. இதோடைய முந்தி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்வெட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்வெட் வந்து மேலே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து அழகாக இருக்கும். மேலே வந்து டிசைன்ஸே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் முந்தியோட டிசைன்ஸு. இப்போ பாருங்கள், இப்படி வந்து ரவுண்ட் மாடலில் வந்து ஷேப்பாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பார்டர் ஃபுல்லாகவே வந்து கீழே வரைக்கும் வரும், உள்ளே வந்து டாட்டாக வரும், அந்த பூ வந்து டாட்டாக வரும், அவ்வளோதான். அப்புறம் இது வந்து மார்பிள் saree தான். மார்பிள் சாரியிலே வந்து ஃபுல் பிளெயின், ஜஸ்ட்டு வந்து நிறைய எம்ப்ராய்டிங் வந்து நிறையா இருக்கும், பார்க்கறதுக்கு தெரியாது. ஏன்னா ஒரே சேம் கலரில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க, அதனால் தெரியாது. கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதான் எம்ப்ராய்டிங் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக இது மாதிரி தான் வரும். ஆனால் வந்து கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ அதனால் இது என் ஹஸ்பண்ட் கட்டினேன் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, இது கட்டாத ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போனாச்சும் ஒரு டைம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என் saree முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ இந்த ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் அந்த saree மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கவிஷ் கியூட் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா உங்ககிட்ட பேசுகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ. Thank you very much for watching this video. Bye. Thank you.